அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால் எங்களை மறுபடியும் வாழ்த்துக்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம இது 2ஆம் முறை பெண்கள் கூட்டத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து இருக்க அதிகமாக முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பரிசுத்தாவின் துணை நம்மேல் இருப்பதாக. அதற்குள்ளாக நோய் தொற்று அதிகமாய் பரவி கொண்டிருப்பதை, நம்முடைய எல்லையிலும் கூட பரவி கொண்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜெபத்தை கூட்டுங்கள், சந்தோஷமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், விடாமுயற்சியுடன் இருங்கள். மனக்லேசத்தை குறித்து ஜெயம் எடுக்கும் ஆவியானுடைய அபிஷேகத்தை அதிகமாய் நாடுங்கள். வசனத்தை தியானியுங்கள். அந்த இடத்துல மாங்காய் வளைக்க முடியாது. யதார்த்தமான உண்மைகளை ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்தரித்து ஆவியானை சார்ந்து அவரோடு கூட சம்பாஷித்து வாக்கு கணக்கான பெருமூச்சலோடு அவரோடு கூட ஐக்கியம் கொண்டு எல்லா சூழ்நிலையின் மேலும் ஒரு பெரிய அமைதியையும் ஆளுமையையும் ஜெயத்தையும் நாம் கண்டு முன்னேறி வருவதை உலகம் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாம் எழும்பி பிரகாசிப்போம். நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது தான் பெரிய வெற்றி. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பது தான் பெரிய வெற்றி. அதுவே தேவன் நமக்கு பாராட்டின பெரிய கிருபை. தேவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஒலிப்பதின் மூலமாய் கேட்பதை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் கேட்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். முகத்தை பார்ப்பதாலே பெரிய மனமாற்றம் வந்துவிடுமாலாம் சொல்கிறதுக்கு இல்லை. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை வீடியோ மூலமாக செய்ய முயற்சிக்கிறேன். தெரியல, அது ஒரு மிக முக்கியமான விஷயம் இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். பெரும் தீமைகள் அதன்றோட, பொல்ல மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்ல மாயைகள் மறைந்தோட. உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார்,
ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்ப நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஜீவன தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலகட்டங்களிலே உம்முடைய எல்லையில்லாத மன மகிழ்ச்சியின் ஆவி உம்பால் எங்கள் மேல் எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஈடுபாடு, அதில் ஏற்படும் தூரம், தொய்வு, தவிப்பு, சஞ்சலம், சந்தேகம், ஏக்கம், துக்கம், மாறி மாறி நிலைவரம் இல்லாமல் ஒரு பொழுது நேரம் மாத்திரம் நினைக்கும்போது, பாடும்போது, துதிக்கும்போது மாத்திரம் இருக்கும் அற்பமான சொற்பமான சந்தோஷத்திலே நாங்கள் திருப்தி அடையாமல் திரும்பவும் திகைத்து வாழ்கிறோம். மெய்யாக மனக்லேசத்தை மேற்கொள்ள பரிசுத்தாய் எங்களுக்கு நீங்கள் துணை செய்யணும். வேத வசனங்களை ஆமாண்டவரே, நாங்கள் விரும்பும் அதிக சுவையான உணவை பார்க்கிலும் அறுசுவை உணவாக நாங்கள் கொள்ள எங்கள் மனதை நீர் பக்குவப்படுத்த வேண்டும். எங்கள் மனதின் மேல் உள்ளும் புறமும் ஆழமாக நீர் அசைவாட வேண்டும். குறிப்பாக இல்லத்து அரசிகள் இவர்கள் அனைவரும் மேலும் உடைய கிருபை உண்டாக வேண்டும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். வாழ்வழிக்கும் வார்த்தைகளை தியானிப்பதாலே சத்தினுடைய சதிகள் நிர்மூலமாக ஜெபிக்கிறோம். மற்றவருடைய வாழ்க்கையின் சாட்சிகள் எங்களுக்கு சவாலாக இருந்தாலும் நாங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ரட்சகராம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 minutes பெண்களுடைய விஷயங்களுக்காக, தேசத்தில் இந்த நாட்களில் அவர்கள் அடையும் துன்பங்களுக்காக, நெருக்கடிகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேவனே, தாய் குலத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் வேண்டும் என்று
அவர்கள் ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி தனிமையை வெல்லவும் தனிமையிலே இனிமையும் நன்மையும் காணவும் ஈவாக அன்பளிப்பாக அருளப்பட்ட வர்க்கத்தினரான பெண்களுக்காக செபிக்கிறோம். உலகளாவிய சமுதாயத்துக்காக, இந்திய சமுதாயத்துக்காக, நாம் தரிக்கப்பட்ட ஜனங்களான நம்முடைய மக்களுக்காக, திருச்சபை மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தேவன் எழுப்பிய ஆண்டவரே ஸ்தல சபையின் பெண்களுக்காக நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இந்த கோவிட்-19 சூழலிலே ஏராளமான நெருக்கடிகளையும் மன அழுத்தங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் சரீர உபாதைகளையும் அதிருப்திகளையும் திகைப்புகளையும் சந்திக்கிற நூதனமான கேள்விகள் தலைக்கு மேலே எழும்பி நிற்கிற இப்படிப்பட்ட சூழலிலே கர்த்தர் இலையில்லாத பாதுகாவலோடு தாசியோடு பெண்களுக்காக இறங்கி செபிக்கிறோம். குறிப்பாக பெண் பிள்ளைகளான 3 வயதிற்கு இருந்து ஆரம்பிக்கும் சிறு குழந்தைகளுக்காக, ஏன் பிறந்த குழந்தையை கூட ஈவு இரக்கமின்றி தூக்கி எறிகிற கொடூரமான காலத்தில் வந்து விட்டோமே என்று பார்க்கும் பொழுது கூனி குறையும் சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்கும் சிறுமியர்களிலிருந்து மூதாட்டி வரைக்கும் ஆண்டவரே அனைவரையும் நீர் விசேஷமாக பாதுகாத்து அவளை நீர் வைத்த குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் அவளுக்குரிய கனமும் மரியாதையும் அரவணைப்பும் ஆதரவும் அன்பும் கர்த்தாவே உண்டாயிருக்க நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் சந்திக்கும் நூதனமான வேதனையான துக்கமான பொல்லாத அவர்களை ஆண்டவரே கஷ்டத்துக்குள்ளாக்குகிற எல்லா விதமான சாத்தானின் சதிகளிலிருந்து பெண்களை விடுதலை செய்து செபிக்கிறோம். அவர்களுக்குள்ளாகவே அவர்களை படைத்த பிரமிக்கத்தக்கதான அதிசயமாய் படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய உள்ளம் எவ்வளவு ஒரு பெரிதானதாகவும் முக்கியமாக சுமை தாங்கியாகவும் தாய் உள்ளம் படைத்ததாக இருக்கிறது போல அவர்களுக்கு நீர் கற்பத்தை படைத்திருக்கிறீர். அவருடைய உடற்கூறிலே அவர்கள் சந்திக்கும் எல்லா விதமான உபாதைகளிலிருந்து இந்த நாட்களிலே தேவன் விடுதலை திரும்பி செபிக்கிறோம். குறிப்பாக இந்த பெண்கள் ஆண்டவரே இந்த கொரோனா டைமில் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக செபிக்கிறோம். ஒரு சிலர் மறிக்கிறார்கள், ஒரு சிலர் மீண்டு வருகிறார்கள். குழந்தைக்கு சுமந்திருக்கிற குழந்தைக்கு அண்மையிலே பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அவர்கள் பால் கொடுக்கும் விஷயத்தில் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற திகைப்பு, அச்சம், கலக்கம் நீங்கும்படி வேண்டுகிறோம். அவர்கள் மேல் அதிக கரிசனையாய் மருத்துவச்சிகளும் மருத்துவர்களும் இருக்க வேண்டுகிறோம். அதிகமான நம்முடைய கிருபைகளை ஒத்தாசைகளை பாவம் என்ன நிமித்தம் நீர் எங்களுக்கு அருளும் பரவசங்களை அதிகமாய் வேண்டுகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெண்களுக்கு ஒத்தாசை புரிங்க ஆண்டவரே, விடுதலை தாங்க, அவர்கள் சந்தோஷமாக எழும்ப அருள் புரிங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளாக அதிகமான அபிஷேகத்தை தாங்க, தேவ பிரசனத்தை உணர உதவி செய்யுங்க. உடன் பிறந்தே கொல்லும் நோய் என்று அவர்களுடைய சுவாபத்தோடைய பின்னாடி வரும் நிழலை போன்ற தீங்குகளிலிருந்து, போட்டி பொறாமைகளிலிருந்து, எரிச்சலிருந்து, கசப்பிலிருந்து, தவறான அபிப்பிராயங்களிலிருந்து, சுயநலங்களிலிருந்து, அவர்கள் பலனை தின்னும் தீங்கிலிருந்து விடுதலை தர வேண்டுகிறோம். நோயுற்ற அனைத்து பெண்களுக்கும் விசேஷமான உயிர்த்தல் வல்லமையால் நீ சம்பாதித்த தெய்வீக சுகம், ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு ஒவ்வொருடைய சரீரத்தில் பாய்முடி செபிக்கிறோம். நாள்பட்ட வியாதிகள் மறைமுடி வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீரிழிவு நோய், சிறுநீரக கோளாறுகள், கல்லீரல், கணையம், நுரையீரல், அவருடைய கர்ப்பம், ஆண்டவரே அவருடைய ஸ்திரீகளின் வழிபாடு, பல நுட்பமான அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உடைய காவலும் ஆசீரும் தெய்வீக சுகமும் உடைய திரு இரத்தத்தாலே, உடைய நாமத்தின் வல்லமினாலே, வார்த்தையின் வல்லமினாலே, உடன்படிக்கையின் பரிந்துரைத்தலாலே அவர்கள் அடைய பெற கர்த்தர் உதவி செய்து செபிக்கிறோம். நன்றியோடு சோத்திரிக்கிறோம். சத்துருவாகிய பிசாசு விற்கப்படும்படி தேவன் அதிசயங்களை செய்வீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களுக்காக நீர் வைத்த ஆண்டவரே பங்கை நிறைவேற்றும், அதை அவர்கள் முழுமையாக மன மகிழ்ச்சியோடு செய்வோம். அவருடைய பலன் மிகுதியாக இருக்கும். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம்.
அதிகமாக ஜெப உதவி தேவையான பல நிலையிலே இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். பல கட்டாயமாக ஆண்டவரே இதோ விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் பல ஆண்டவரே சமுதாய தொல்லைகளிலும் ஈனமான காரியங்களிலும் நிர்பந்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு விடுதலை தரும்படி வேண்டுகிறோம். புற மதத்தின் பெண்களுக்கு கண்களை திறக்கும்படி வேண்டுகிறோம். சாஸ்திர சம்பிரதாயத்தினாலே அடிமைப்பட்ட ஜாதி கொடுமையினால் அடிமைப்பட்ட பெண்களை கர்த்தர் விடுதலை செய்து செபிக்கிறோம். பெண்கள் மத்தியில் நடக்கிற பலவிதமான நற்பணிகள், கர்த்தருடைய சேவைகள், ஊழியங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதம் பெற ஆத்தும அறுவடை காண உதவி செய்து செபிக்கிறோம். ஆர்பிஎம் பெண்களுக்குள்ளாக விசேஷித்த நன்மையும் கிருபையும் ஊற்றுவீராக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரும் ஆண்டவரே சீர்மிகும் செம்மல்களாக திகழ சீயோன் குமாரத்திகளைப் போல ரூபவதிகளைப் போல மணவாளனாகி நமக்கு ஆயத்தமாகிய நேர ஆயத்தப்படுத்த உதவி தருவீராக. அவர்கள் தாம் பெற்ற பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற நன்மைகளை நீர் கால தாமதமின்றி செய்யும்படி செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு மூலமாக எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். துதி கனமை மேலும் பாத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஜெபங்கள் ஆசீர்வதியும் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் கடந்த வாரத்தில் இந்த மனக்லேசத்தை பார்க்கும் பொழுது யோனாவின் புத்தகத்தில் யோனாவினுடைய விஷயத்தை பற்றி அதிகமாக தியானித்தோம். இந்த நாளிலே பேதுருவை குறித்து பார்ப்போம். அப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலிருந்து 76ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 26 verses 69 to 76. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகி இயேசுவோடு கூட இருந்தா என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகி இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். மனக்லேசம் என்பதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். திரும்பி ரிவைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கிரீஃப், சாரோஃபுல் ஸ்பிரிட், மனமடிவு, இப்படி பல விஷயங்களை பார்த்தோம், இணைச்சொற்களை. பேதுரு ஆண்களும் மனக்லேசம் அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்கும். குறிப்பாக உணர்வுள்ளவர், மனசாட்சி உள்ளவர் மனக்லேசம் அடைய முடியும் என்பதற்கு இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்மை நம்பி நமக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து, நம்மேல் வைக்கப்பட்ட நம்பிக்கை, இவைகளை நாம் பார்க்கும் பொழுது அதில் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாக நாம் நடந்து கொள்ளாமல் போகும் பொழுது, அதில் நாம் மீறி இருந்தோமானால், மறுதளித்திருந்தோமானால், துரோகம் பண்ணியிருந்தோமானால், உண்டை வீட்டுக்கு 2 பண்ணுகிறது போல் நடந்திருந்தோமானால், நன்றி கேடாய் நடந்திருந்தோமானால், சுயநல கேடாக நடந்திருந்தோமானால், நம்முடைய மனசாட்சி நம்மை வாதிக்கும். குறைந்தபட்சம் ரட்சிக்கப்படாத, மறுபடியும் பெறாத யாதாம் ஒருத்தியினுடைய மனசாட்சி மழுங்கி போயிருந்ததாக, செத்து போனதாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு தருணமும் ஒரு தவறு, மீறுதல், ஒரு குற்றம், ஒரு ஒவ்வாமை, ஒரு நன்றிக்கேடு, ஒரு துரோகம் ஏற்படும் பொழுது fraction of seconds, maybe even minutes, மனசாட்சி சுரீர்னு தான் சொல்லும். மனசாட்சி செத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மனசாட்சியை அடக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, மனசாட்சிக்கு இடம் கொடுக்கலங்கிறது தான் உண்மை. மனசாட்சிங்கிறது
செத்து போகாது. கான்ஷியன்ஸ் நெவர் டைஸ். மனசாட்சியை மறிப்பதில்லை. அடக்குமுறை ராஜகமாக கொடுங்கோல் ஆட்சின்லாம் மனசாட்சியை கடினப்படுத்தி கொள்ளலாம். அது பேர் தான் அதுதான் இந்த என்ன சொல்வது, முரட்டாட்டமான குணத்தின், பிடிவாத குணத்தின் மைய வேர். முரட்டாட்ட குணத்தின் மைய உயிர் மனசாட்சியை அடக்கி ஆள்வது. முரட்டாட்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், பிடிவாதத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், நெஞ்செழுத்தம் சொல்லும் அதிலிருந்து வெளியே வரணும்னா மனசாட்சிக்கு இடம் கொடுக்கணும். மனசாட்சி ஓயாமல் அடக்கி ஆளக்கூடாது. ஸோ ப்ரொஃபஷனல் திருடனோ, கொலைகாரனோ, கொள்ளைக்காரனோ, வழிபறி கொள்ளையனோ, இவர்களுக்கெல்லாம் மனசாட்சி செத்து போயிடுச்சுன்னா அவங்க இடம் கொடுக்கறதில்லை. மனசை கடினப்படுத்திக்கிறாங்க. they silence their conscience. ஆனால் இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் சூழலை பற்றி நாம் பேசிக்க விரும்பலை. அது இல்லைன்னு நம்ம மறுதளிக்க விரும்பலை. நாம் அந்த எல்லைக்கே போக வேண்டாம். அது மாதிரி கொடூரமான கடைசி காலத்தில் கொடூரமான மக்கள் இருப்பார்கள், கொடுமையுள்ளவர்கள் இருப்பார்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கேட்கவே கொடுமைங்கிறது சங்கடமாக இருக்குல்ல. தட்ஸ் ஹவ் இட் இஸ். சுவாப அன்பு இல்லாதவர்களாக இருப்பாங்கன்னா பார்த்துப்பாங்க எந்த அளவுக்கு சுவாபத்திலேயே ஒரு அன்பு இருக்குங்கிறத பரிசுத்தம் எழுதியிருக்கிறார். We have a natural love or we have a basic love. இப்போ அந்த மாதிரி காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற தேவன் தாமே நம்ம கொடுமை உள்ளவர்களாயும் சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நல்லோரை பகைக்கிறவர்களாயும். இப்போ கூட இந்த தூத்துக்குடியில் நடந்த காரியங்கள் பாருங்கள், பல இடங்களில் நடக்கிறத பாருங்கள். அகில உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் நிற வேற்றுமை, மொழி வேற்றுமை, இன வேற்றுமை, பொருளாதார வேற்றுமை, ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமை, அதனாலே உண்டாகிற பழி தீர்க்கும் எண்ணம், கொலைபாதகமான எண்ணம், துன்புறுத்தி இன்பம் காணும் சாத்தானின் குணம், மனித தன்மையை இழந்து மிருகத்தன்மைக்கு இழந்து சாத்தானே குடிகொள்ளும் அளவுக்கு இறுதி காலம் இருக்கும் என்று தெசலோனிக்க புத்தகத்திலே வருகையின் அடையாளங்களான அநேக விஷயங்களிலே பார்க்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி பயங்கரமாக கிரீசி. அந்தி கிறிஸ்து முழுக்க முழுக்க அவன் சாத்தானின் மனுஷனாயிருப்பான். anything that we will carelessly think against Christ paves way to murderous thinking, murderous behavior, wicked thinking and wicked behavior. கேரளஸாக இயேசுக்கு விரோதமாக யோசித்தாலே அந்தி கிறிஸ்தின் ஆவின் சிந்தை ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்க காரியம், சகோதரனை பகைக்கும் பகை, மூத்தகுமாரனின் ஆவி, சுயநீதியின் ஆவி, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையின் தன்மை, வெளிப்படையாக முலாம் பூசப்பட்ட ஒரு வாழ்க்கை. கீப் ஆன் ஆடிங் ஆல் சச் ஜங்க். இது என்ன பண்ணுதுன்னா, இட் டிஸ்டர்ப்ஸ் அவர் கான்ஷியன்ஸ். அது மனசாட்சியை ரொம்ப பாதிக்குது. பழகி போயிட்டோன்னா அதான் சூடு சொன்னையெல்லாம் போயிடும். ஆனால் ஒரு காலத்தில் திரும்பி மனசாட்சி நம்மை வாட்டி எடுக்கும். சிறைச்சாலையிலே, கடும் காவலிலே, ஆயுள் தண்டனை கைதியெல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக உணர்வாங்க. ஏனென்றால் ரோமர் கழுதும் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அனைவருடைய மனசாட்சியிலும் தேவன் அந்த நீதி பிரமாணங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஒழுக்க ரீதியான ஒழுக்கத்துக்கு அடுத்த ஒழுங்குகளுக்கு அடுத்த பிரமாணங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வேணும்னு தான் நம்ம மீறுறோம். ஒன்றும் அப்படிலாம் தெரியாமலாம் மீறதெல்லாம் செம்ம போய் அண்டை போய் ஆகாச போய் எனிபடி ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படாதவன், பரிசுத்தவான், பாவி, ஊழியன், விசுவாசி, அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, எவ்ரிபடி we commit what we commit knowingly. செய்கிற காரியத்தை தெரிஞ்சு தான் செய்கிறோம். அதனால் அந்த 24/7 தேவ துணையை நாம் நாட வேண்டும். ஓகே, நாம் வரையறுக்கப்பட்டவங்க தான்.
அதனால தான் ஆண்டவர் அதிகமாக சார்ந்து வாழணும். பிரதான அப்போஸ்தலனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுரு, கூடயே வச்சு ஆண்டவரால் பயிற்சி கொடுக்கப்பட்ட பேதுரு பல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டினார். மாம்ச வைராக்கியம், இன்னும் ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. பேதுரு நிலைமையை பற்றி நாம் நம்ம ஒரு பாடம் தான் இப்போ கற்றுக்கிறோம். பேதுரு மேலே தேவ கிருபை இருந்தது, இன்னும் பேதுரு மேலே பரிசுத்தானம் வரல, பேதுருக்குள்ளாக பரிசுத்தானம் வரல. நாம் இன்னைக்கு அவர்களெல்லாம் இல்லாத ஒரு பெரிய விசேஷத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதே பேதுரு பரிசுத்தானம் நிறந்த பிற்பாடு வாழ்க்கையை மாறிடுச்சு. அவர் கூட தலையில் கொட்டி புத்தி சொல்ல வேண்டியதாக கிள்ளி நெகட்டி எப்படிலாம் அவரை தார்குச்சி போட்டு காரியம் செய்கிறதா இல்லை. பரிசுத்தானம் ஊற்றப்பட்ட பிற்பாடு அந்த மறுபிறப்பின் மேன்மையை, கிறிஸ்துவுக்காக வாழ்வதை வைராக்கியமாய் தெரிந்து கொண்டார். அதை பற்றி இயேசு முன்னுரைத்திருந்தாலும் தீர்க்கமாக, நீ வயசான காலத்தில் விரும்பாத இடத்துல நம்ம கொண்டு போவாங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் அதை பற்றி அவர் அதிர்ச்சி அடையவில்லை. இல்லைன்னா அதை பற்றி அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அரக்கத்தனம் பண்ணவில்லை. அவர் சந்தோஷப்பட்டார். உமக்காக நான் பாடுபடுறதே பாக்கி, அதுக்கே நான் தகுதி கிடையாது, அந்த அளவுக்கு அவர் மனம் திரும்பி இருக்கிறார் என்பதை பற்றி நம்ம வேதத்தில் பார்க்குறோம், சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்போ பேதுரு இந்த இடத்துல மறுதளிக்கிறார் ஆண்டவராய் இயேசுவை. முன்கூட்டியே சொல்லியும் கூட அந்த கவனக்குறைவு, அந்த சுயம், உயிர் மேலே பயம், உயிர் மேலே ஆசை, மரணத்தின் மேல் பயம், இல்லை பாடுகளை குறித்த ஒரு அச்சம். இயேசு பாடுபடுறது தான் போகிறேன், அதுக்கு தான் நான் போகிறேன் எருசலேமுக்குள்ளே, அவங்க மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறான்னு வார்த்தைக்கு வார்த்தை அந்த கடைசி வாரத்தில், அந்த கடைசி நாட்களில் சொல்லிகிட்டே தான் இருந்தார். சொல்லிகிட்டே இருந்து தைரியமாக ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே போகிறாரு. அப்போ அவர் பாடுகளை சகிக்க ஆயத்தமாக போனார், மனுஷகுமாரனாக தான் போனார். அவரை குறித்து எழுதியிருந்தாலும் கூட அதே போல் பேதுரை பற்றி முன்னாடி சொல்லலையா ஆண்டவர், நம்ம பற்றி சொல்லலையா, நம்முடைய குணங்களை பற்றி, நம்முடைய எண்ணங்களை பற்றி, நம்முடைய அந்த ஏரியா நீங்கள் யோசிக்கணும். காட்லெஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தேவனற்ற சுய நம்பிக்கை. கர்த்தரை நம்ம பேதுரு மாதிரி கூட ஓப்பனாக மறுதளிக்காமல் சாஃப்ட் பெடலிங்கிறது மாதிரி தூரமாக பின்பற்றலாம். ஏன் அந்த ஒரு காரணங்கிறதுக்கு நம்ம பிரசங்களை கேட்டிருக்கோம். பல நிபுணர்கள் மூலமாக நம்முடைய சபையில் நாங்களே ஒவ்வொருத்தரும் நம்ம யோசித்திருக்கோம். தூரமாய் பின்பற்றுவது, இயேசுவை நெருக்கமாய் பின்பற்றினாலும் கூட தான் எல்லாருமே துண்டகானம் துணியகானம் விட்டாங்க. ஆனாப்பட்ட யோவான் அப்போஸ்தலன் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட போகலை, அவ்வளோதான். ஆனால் பின்ன சிலுவையின் அடிவாரத்தில் அவங்க அம்மாவோட கூட நின்னாருங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். தூரமோ நெருக்கமோ அந்த மாதிரிலாம் நம்ம பெரிய புத்திசாலித்தனமாக நம்ம வியாக்கியானம் பண்ணிட்டோம், வெளிப்பாடை பெற்று அப்படின்லாம் கூட நினைக்கிறதெல்லாம் எனக்கு சரியாக படலை. இப்போ பேசிக் ஆனஸ்டி, அடிப்படை ஹார்ட்கோர் உண்மை, எப்படி அந்த பிடிவாதத்துக்கு நெஞ்செழுத்தத்துக்கு மாதிரி நெஞ்சழுத்தமான உண்மை, அசைக்க முடியாத ஒரு உண்மை ஆண்டவர் பால் நமக்கு இருக்கணும். அது அசைக்க முடியாத உண்மையான ஒரு அன்பு இருக்கணும். அன்பிலே உண்மை இருக்கணும். நம்ம அன்பு கொஞ்சம் தான் இருந்தால் கூட அதை முழுக்க உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் மேலே. அப்போ சில நேரத்தில் அந்த கொஞ்சோண்டு அன்பு நமக்கு பத்தாமல் போயிடும் இல்லைங்களா? அதனால நம்ம இன்னும் அதிகமான அன்பை நாடணும், அதை வேண்டணும். அதை எப்படி அடைய முடியும்? அவருடைய வார்த்தைகளையும் தியானிக்க அவருடைய குணங்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஆசைகள் நமக்கு தெரிய வரும். அவரிடத்துல பேச பரிசுத்தான நமக்கு உணர்த்துவார், காண்பிப்பார். நமக்குள்ளாக அவர் ஏற்கனவே இதெல்லாம் புதுசாக என்னைக்கோ திடீர்னு இந்த மாதிரி உணர்வு வந்தவுடனே ஆர்டர் செய்ய ஆரம்பிச்சதான் நினைக்கக்கூடாது. உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னே தேவன் நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ, எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அது ரிலீஸ் ஆகுது. அதான் விஷயம். அது வரைக்கும் இறுக்கமான ஒரு மூடியை போட்டு நல்லா இறுக்கமாக மூடி வச்சுருந்தா போல் இருக்கும். அப்போ அந்த லிட்டை திறக்கிற மாதிரி இருக்கும். மனக்லேசம் பின்னாடி அடைகிறார். மறுதளிச்சதுனால உணர்ந்து மனக்லேசம் அடைகிறார். ஆண்டவர் சொன்னாரே,
சேவல் 3 தடவை கூறத்துக்கு முன்னாடி என்னை 2 தடவை கூறத்துக்கு முன்னாடி என்னை 3 தடவை மறுதளிப்பான்னு சொன்னாரே அப்படின்னு சொன்னதை நினைவு கூர்ந்தார். இயேசு அவரை பார்த்தபோது அவர் மனம் கசந்து அழுந்தார்னு பார்க்கிறோம். உணரணும், உணர்வு தான். மனக்லேசம் மொத்தத்துக்கும் தப்பு இல்லை, மொத்தத்துக்கும் ரைட்டும் இல்லை. மனக்லேசம் அடைவதனால அதிலேயே நின்று என்ன பண்ணுறது, அவ்வளோதான், நான் என்னை விட்டுருங்க அப்படின்னு பேசுறது தான் மகா மட்டமான புத்தி. கடவுளுடைய படைப்புக்கும் அவருடைய ரட்சணத்துக்குமே நாம் ஒரு அவமரியாதை கொண்டு வரோம். அவ்வளோதாங்க, அப்படி தான் இருப்பேன், முடியாது அப்படிங்கிறதுலாம் அப்போ கடவுளால் முடியாதுன்னு சொல்ல வரோம். முடியும்னா ஒப்பு கொடுத்தா தான் செய்வார். நான் ஒப்பு கொடுக்கலாம் முடியாது, நான் அப்படி தான் போவேன், நான் மறுதளிப்பேங்க, நான் வித்தே போடுவேன். அப்புறம் எனக்கே கூட அதை யூதாஸை பற்றி பார்க்கும்போது போய் 4 கொண்டு செத்தான்னு பார்க்குறோம். யூதாஸ் போய் 4 கொண்டு செத்தான்னு சொல்லி அதே அடுத்த அதிகாரத்தில் பாருங்கள். விடியற் காலமானது மத்தேயு 27 சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகி பொந்திய பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். அதனால மனக்லேசம், இங்கே 2 வித்தியாசமான மனக்லேசத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தினால் உண்டான பேதுடைய மனக்லேசம், பின்பாடு மனம் கசந்து அழுதான், மனம் திரும்பினான், தேவனத்தில் வந்தான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, அதான் சொல்லலாம். தன் மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் சார்ந்து தான் என் மேலே வாழணுங்கிற புத்தி அவருக்கு வந்துருச்சு. பாவியான மனுஷன் என்னை விட்டு தூரம் போங்கன்னு கூட அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு வரும்போது அப்போ நம்ம அந்த கடற்கரையில் அப்படி சொல்லி ஆண்டவர் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அவரோடு கூட பேசுகிறார். நீ என்னை நேசிக்கிறாயெல்லாம் கேட்குறாரு. நாடுகளை மேய்ப்பாயாக, நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, போஷிப்பாயாக எல்லாம் சொல்லதை நம்ம பார்க்குறோம். ஆனால் யூதாஸ் காரியத்தை அந்த மனக்லேசத்தினுடைய அந்த மனசாட்சி உறுத்தி அவர் இயேசுனத்தில் வர யோசிக்கவே இல்லை. பாருங்கள், இயேசு கிறிஸ்து அது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாரமான விஷயம், வெயிட்டான விஷயம், முக்கியமான விஷயம். உணர்வு எவ்வளோதான் உச்சகட்டமாக நம்முடைய பாவத்தை குறித்து துக்கப்பட்டு உணர்ந்தாலும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இரக்கம் பெறுவான். நம்முடைய இந்த மனம் திரும்பல் கேட்ட துக்கம்லாம் அந்த துக்கத்தோடு நின்றுது. என்ன பண்ணுறது, ஐயோ ரொம்ப இதாக பேசிட்டேன் அப்படின்னு யார்கிட்டையாவது அனுதாபடுறது. பேசினா அவங்ககிட்ட போய் சாரி நான் ரொம்ப பேசிட்டேன், வேமா தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு முடிய மாட்டேங்க. ஏன்னா ப்ரெஸ்டீஜ், ஈகோ நம்ம மான மரியாதை என்ன ஆகுது, நான் எப்படி தப்பாக ஆக முடியும், நான் சொன்னது ரைட்டு தான். அதனால தான் நாம் இன்னும் மகிமையை காண முடியல, எழுப்புதலை காண முடியல. எல்லாருமே மூத்தவர்களாக இருந்தாலும் இளையவர்களாக இருந்தாலும் முந்தினவர்களாக இருந்தாலும் பிந்தினவர்களாக இருந்தாலும் என்ன சொல்கிறது, இந்த ஈகோ நமக்கு இருக்குது. ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் இருக்குது. ப்ரைவேட் மேட்டர்ஸ், பப்ளிக் மேட்டர்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ், ரிலேஷன்ஸ், பிட்வீன் ரிலேஷன்ஸ் போய் சொந்த பந்தத்திட்ட போய் வழிவோம். ஆனால் கர்த்தருடைய மந்தையிலே, அவருடைய சரீரத்திலே, நம்முடைய உடன் அங்கமான இன்னொருவரோடு நம்மளால் ஒப்புரவாக முடியல. இந்த மாதிரி உண்மையை தான் நான் சொல்ல முடியும். நான் சொல்கிறதுக்காக இல்லை, இதுதான் வேதத்தில் இருக்குது, இதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். கிறிஸ்துவின் சாயலை பெறும் மறுரூபமடையும் அவசியமான உண்மைகளிலே, அத்தியாவசியமான உண்மைகளிலே இந்த விஷயங்களெல்லாம் தலை போகிற விஷயம்.
கர்த்தர் மறுரூபப்படுத்த விரும்பும் பொழுது நம்ம சாயல ஏற்பட்ட எல்லா பங்கங்களையும் நீக்குகிறார். கரைகளை நீக்குகிறார், திரைகளை நீக்குகிறார், சுருக்கங்களை நீக்குகிறார், நொக்குகளை சரி பண்ணுகிறார். கோயவன் கையிலேயே பாத்திரம் உடைந்து போகக்கூடிய சூழலில் இருக்கும்போது ஆண்டவர் அதை திரும்பி வணைகிறார். ஆண்டவர் எல்லா விஷயத்திலையுமே நியாயமாக கோவப்படுவதற்கு, முகம் தூக்கி வச்சுக்கிறதுக்கு, வெறுக்கிறதுக்கு, சலிச்சிக்கிறதுக்கு, அதான் ஏன் அப்படிலாம் கூட கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக போ சனியனே என்னை விட்டு அப்படியே ஆண்டை நம்ம தள்ளிடலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதனால் ஒன்றுமே அவருக்கு என்ன குத்தம் இல்லை. அப்படி அவர் அதை அந்த ஆப்ஷனே அவர் யோசிக்கலைங்கிறது தான் பெரிய ஒரு மலையலான ஒரு சவாலாக இருக்குது. நம்மளை அவர் தள்ளிவிடணுங்கிற எண்ணமே இருக்குல்ல. ஆனால் நம்ம தள்ளி போகிறோம், நாம் திரும்பி கூப்பிட்றாரு, திரும்பி நம்ம ஓடி வரணும். அதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஓடி வரணும். என்னவோ குறிப்பிட்ட தூரம் 10 கிலோமீட்டர்னா ஓடி வரணும். நீ 1 கிலோமீட்டர் ஓடி வந்த போனே ஒரு 9 கிலோமீட்டர் கூட ஓடி வரலாம். உடனே பாஸ்டர் சொன்னார் 9 கிலோமீட்டர் ஓடி வருவாராம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் இங்கே அத்தாரிட்டி கிடையாது. அதாவது நம்ம முயற்சி எடுக்கும்போது அதை பார்க்குறாரு. இளையகுமாரன் வீட்டுக்கு வரான், தூரத்தில் வராத பார்த்துட்டு அவங்க அப்பா ரீச் அவர் மகனை கட்டி அணைத்து கொள்ளும் தூரம் இருக்கிற அளவுக்கு அவர் ஓடி வந்தார். அப்படிங்கிறத யதார்த்தமாக, நிதர்சனமாக, லாஜிக்கலாக யோசிக்கலாம். அதனால் நம்ம இப்படி உடனே வலிந்து பொருள் கொள்ளக்கூடாது. அவன் எங்கே பண்ணி மேய்ச்சானோ அங்கேயே எழுச்சி அந்த வீட்டிலேருந்து அந்த ரோட்டுக்கு வந்தால் உடனே அங்கேயே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போனாருன்னு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. ஆமாம், பார்த்துக்கோங்க, கோபமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வழக்கம் போல. பரவாயில்ல, அதுதான் விஷயம். ஸோ God comes to our help. Father comes to our help. ஆனால் யூதாஸ் காரியத்தை அதை செய்யலை. ஏன் செய்யாமல் போயிட்டாருங்கிறத 2லேருந்து 1 போனால் 1ங்கிறத அறிஞ்சிக்கலான்னு நான் அபிப்பிராயம் தான் படுறேன். ஏன்னா சீடனாக தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்திலேருந்து தன்னுடைய சொந்த முயற்சியை ரொம்ப நம்பினார். தன்னுடைய சாதுரிய ஞானத்தை நம்பினார், தன் திறமை நம்பினார், நிர்வாக திறமை நம்பினார். அரசியலிலே செலாட்ஸ் என்று செலத்து என்று சொல்லப்படுகிற அவர்களோடு கூட ஐக்கியமாக இருந்தார். மக்கபியர்களோடு கூட அவர் மறைமுகமாக அந்த இனத்தினரோடு ஐக்கியமாக இருந்ததாகலாம் சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. கூடுதலாக பணத்தின் மேல், பணத்தை கொண்டு, பணம் என்னலாம், பணம் பாதாளம் மட்டும் பாயின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. அது போல் ஃபினான்ஷியல் அஃப்ளூயன்ஸ் என்னெல்லாம் செய்ய முடியும் ஒரு யூதருடைய விடுதலைக்காக, இப்படிலாம் அந்த மாதிரிலாம் அவருக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் யோசனைலாம் இருந்துச்சு. ஆனாலும் பரலோக ராஜ்யத்தின் உயரிய போதனைகளை இயேசு 12 சீடர்கள் ஒருத்தராக இருந்து கேட்கவும் செஞ்சுருக்கிறாரு. போக போக அவருடைய இந்த உயர்ந்த கருத்தெல்லாம் அஹிம்சையை விட அதிகமாக, அஹிம்சை கூட ஏற்றுக்கந்தான் இருக்குது. ஆனால் பகைவனை நேசி அப்படிங்கிறது அது கிறிஸ்துவின் குணம். எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பது, சகிச்சு கொள்வது, அது ஒரு பங்கான நற்குணமே, மேன்மையான குணமே. ஆனால் நம்ம அடிக்கிறவனையும் நம்ம நேசிக்கிறோம், அவனை ஆசீர்வதிக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுறோம்னா மூல அறிவு குறிப்பில் பிரமாதமான விஷயமா இருக்கலாம். ஆனால் அடி வாங்கின பிற்பாடு ஜெபிச்சோமா, நிந்திக்கப்பட்ட பிற்பாடு ஜெபிச்சோமா, ஒதுக்கப்பட்ட பிற்பாடு ஜெபிச்சோமா, நிராகரிக்கப்பட்ட பிற்பாடு ஜெபிச்சோமா, அவமானம் அடைஞ்ச பிற்பாடு ஜெபிச்சோமா, நம்மளை மட்டம் தட்டின பிற்பாடு ஜெயிச்சோமா, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போனவனை ஜெயிச்சோமா, நம்ம செய்த தவறுகள், பிழைகள், பிசகுகள், குற்றங்கள், மீறுதல்களை சுட்டி காமிச்ச போது அப்படிப்பட்ட நம்ம மேலே வைக்கப்பட்ட உபாத்தியாரர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, கண்காணிகளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, அதிகாரிகளுக்கு, மானிட்டர் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஜெபிச்சோமா, அவளை ஆசீர்வதிச்சோமா, அவளை நேசிச்சோமா, தொடர்ந்து அவளை ஐக்கியமாக இருக்க விரும்பினோமா? யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளங்கபடற்ற ஒரு காலத்தில் துவக்க காலம்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நட்புறவில் இருக்கும் பாருங்கள். அது அந்த மாதிரி காலத்தில் ரொம்ப பொருட்படுத்தாமல் போயிட்டுருப்போம். அப்புறம்
புத்தி வந்துடும், ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிக்கிட்டு அப்படியே இன்ச் பை இன்ச்சாக, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், அப்புறம் இன்ச்சு, அப்புறம் ஃபீட்டு, அதாவது அடிகள், இப்படி நம்ம தூரமாகிட்டே இருப்போம். அந்த தூரத்தை, அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நம்மளால் அந்யூன்யமாலாம் இருக்க முடியாது, ஐக்கியமாக கூட இருக்க முடியுமாங்கிறது பெரிய ஒரு கேள்விதான். ஃப்ரிவலஸ் யூனிட்டி வில் பி தேர், ஃப்ரஜைல் யூனிட்டி வில் பி தேர். தொட்டா சினிங்கிங் மாதிரி சட்டி சுட்டதடா கை விட்டதடாங்கிற மாதிரி எப்படா சந்தர்ப்பம் கிடைக்குன்னு உடனே அந்த ஐக்கியத்தை முடிச்சுக்குவோம். மேலோட்டமாக யூ வில் ஹேங் லூஸ் in that group, in that teamwork, in that family, in that church, in that fellowship, in that leadership, in that hierarchy. Oh yes, Sakhi Boralaha Chandra Katari Shoravala Rakarabasha மனக்லேசம். நமக்கு எப்போ துக்கம் ஏற்பட்டுச்சோ துக்கத்தை வெளியே காமிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது உண்மைக்குமே அதுவும் என்னுடைய அபிப்பிராயம் தான். நம்முடைய அதிருப்திகளை நம்ம உடனே காமிச்சிடுறது நல்லது. அது நமக்குள்ளே வச்சு புழுங்கிறது மன இறுக்கத்தை ஏற்படுத்தும். இட் வில் டேமேஜ் அவர் கேரக்டர், இட் வில் டேமேஜ் அவர் ஹெல்த், இட் வில் டேமேஜ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் மேன். ஆமாம், தேவனோடும் மனுஷனோடும் நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை மனசுலேயே வச்சு புழுங்கிறது பெரிய விதத்தில். இன்னொரு பெரிய துக்கமான அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த விஷயமான பெரிய காரியங்களுக்கு கத்த நம்மளை நம்ப மாட்டார். ஆமாம், ஏன் நம்ப மாட்டான்னு முடியாதுலாம் இல்லை. ஏன்னா அதை தீர்மானமாக சரி பண்ணிக்கிட்டா தான் ஆண்டவர் நம்மளை நம்பி அடுத்த காரியத்தை நம்ம கையில் தருவார். ஒவ்வொரு முறையும் நாம் இப்படி தான் முகம் காணுவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம், பொறுப்பெல்லாம் போயிடுவோம். ஸோ எல்லாம் எடுத்தவங்க கவுத்தவன் எல்லாத்தையும் துவங்கி வச்சு அறகுறையை விட்டுட்டு போகிற அப்படிப்பட்டவளை கடவுள் நம்ப மாட்டார். அதனால் கடவுள் நம்மளை வெறுக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்ல இஷ்டப்படலை. ஆனால் ரொம்ப அப்படியே அந்யூன்யமாக நேசிக்கிறாரெலாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நேசத்துலேயும் அந்த கோணம் என்னன்னா, இப்படி இருக்கிறது உனக்கு நல்லதில்லைங்கிறத நமக்கு உணர்த்திகிட்டே இருப்பார். இப்படிலாம் முகம் கோணி இருக்காத, முகநாடி வேறுபட்டு இருக்காத. யோனான் புத்தகத்தை நம்ம முடிக்கும்போது அதோடு முடிச்சிடாரு பார்த்தீங்களா. நீ இப்படி இருக்கலாமா, ஆமாக்குக்காக பரிதவிக்கிற, வலது புறத்துக்கு இடது புறத்துக்கு வித்தியாசம் முறையாக இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லுதான் அந்த புக்கே முடிஞ்சிருது பாருங்க. யோனாவுடைய திரும்பி மறு உத்தரவுக்கு ஆண்டவர் காத்திருக்கவே இல்லை. கர்த்தரோடு நெருங்கி பழகும் அந்த ரகசியங்களை, அவரிடத்தில் நட்புறவில் ஏற்படும் அந்த நெருக்கம், அந்த ஆத்மார்த்தம், இன்டிமெசி, அதெல்லாம் பற்றி விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்க, அது அவசியம். அது இம்மையிலேருந்தும் கூட ஆரம்பிச்சுட்டா நல்லது. இன்னும் எவ்வளோதான் இதெல்லாம் விவரமாக சொன்னாலும் அவ்வப்பொழுது தேவையான முழுக்க தேவையான முழுமையான ஒரே விஷயத்த ஒரு துணுக்கு போல் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்கள் கவனிச்சுட்டே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கவனிக்கணும்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு நெருங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தேவன் அவருக்காக நம்ம பாடுபடும்படி நமக்கு உதவி செய்வார். அவருக்காக நம்ம பாடும்படி அவர் நம்மை நம்பி அந்த பாடுகளை சகிக்கும்படியும் பாடுகள் மூலமாக ஜெயித்து அவருடைய பண்பை காண்பித்து அவர் திருவுளத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் விரும்புவார். ரொம்ப முக்கியம். மனக்லேசம் போகிறது அவசியம், மனக்லேசம் இல்லாமல் வாழ்றது அவசியம். அதை விட மன மகிழ்ச்சி அந்த இடத்துல வந்துடுறது தான் ஆண்டோடைய டார்கெட்டு. இப்போ எங்கள் கல்வான் பள்ளத்தாக்கில் இப்போ தான் நியூஸ் பார்த்தேன், ஆர்மி நியூஸில் 1 கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் படைகள்லாம் சீனா வாபஸ் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள், அவருடைய போக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது உலகளாவிய போக்கில் சீனா தன்னை சுற்றி இருக்கிற அநேக நாடுகளில் அவங்களோட எதிர்ப்பையும் வெறுப்பையும் தான் சம்பாதிச்சிருக்கு. அனைவரோடும் அவங்க ரொம்ப துரோகமாக தான் பழகியிருக்காங்க. முன்ன மூஞ்சியில் ஒரு மாதிரி பேச்சு, பின்ன முதுகில் குத்துறது, அதான் நடந்திருக்காங்க. அதனால் இந்தியா ரொம்ப யோகியன்னு நான் சொல்ல வரல. இந்தியாவில் சராசரியாக அப்படி இல்லை. இந்தியா இஸ் நாட் that much bad.
ஆனால் இந்தியாவுக்குள்ளே ஆனால் இருக்குது. இந்தியாவுக்கு வெளி உறவுகளில் இந்தியா துரோகம் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப பெருசாக சொல்ல தெரியல. ஒன் ஆர் டூ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தேர். அது நம்முடைய சப்ஜெக்ட் இல்லை. சொல்ல வந்தது முற்றிலும் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த முந்தி 1962 வார், அந்த யுத்தத்துக்கு பின்னே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அந்த இடத்துக்கு அவங்க திரும்பி போகணும். போகத்தான் வேணும். நம்மளும் அது மாதிரி நம்மளுடைய உண்மையை காத்துக்கணும். ஆனால் இதுக்கிடையில் இவ்வளோ தூரம் உள்ள பயங்கரமான அரணான விஷயங்கள் கட்டியிருக்காங்களே, அது எப்படி லேசில் விட்டுட்டு போக முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ப்ரெஸ்டீஜ் தான். நம்ம பின்வாங்கி போனால் நம்ம மான மரியாதை என்ன ஆகுது? இந்தியாவோட நம்ம மட்டமா? இராணுவ பலம் நம்ம கம்மியா அப்படின்னு அவங்க ரீதியில் யோசிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். பல விஷயத்தில் இன்றைக்கி சீனா வல்லரசாகி போட்டி போட்டுட்ருக்கு. ஆனால் எல்லாம் நிறைய 2ஆம் நம்பர் புத்தியில் இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய வில்லங்கமாக அவங்களுக்கு அமைஞ்சிட்டே இருக்குது. நம்ம சுற்றி நடக்கிற சூழலிலும் தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தேசங்களில் வைத்து தான் தேவனை பின்பற்றுவதிலே, கிறிஸ்துவின் பண்பையும் சாட்சியும் காண்பிப்பதிலே தேவன் நம்மிடத்தில் திறப்பின் வாயிலில் நின்று கர்த்தர் குறிக்கிடும்படி அவருக்கு முழுமையான இந்த லீகல் ரைட்ஸ் ஏற்பட ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்குறாரு. நம்ம நினைக்கிறோம் இந்த மனக்லேசம் கொள்வது இதெல்லாம் நம்ம ரொம்ப பர்சனலான விஷயம், அது என்னோட போகட்டும் அப்படின்னு. இல்லை, அது மாதிரி ஒரு தொற்று நோய் தான். It's a contagious disease. It kills relationships, friendships, fellowships in many different angles and levels and status. ஆமாம், கடல் கடந்தும் கூட, believe me, கடல் கடந்தும் கூட நம்முடைய ஜபம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜபத்துக்கு வல்லமை உண்டு. ஏன் வானமில் பொல்லாத ஆங்கில சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள் அவைகளெல்லாம் நிர்மூலம் பண்ணத்தக்கதாக நம்ம ஜபத்துக்கு வல்லமை உண்டு. ஆனால் மனக்லேசம் இருந்தால் நம்முடைய ஜபம் ஏறாது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணை சாத்தியக்கூறு எப்படி நம்முடைய முழு கையை நீட்டினா 3 அடி தான், இல்லை 1 அடி, 2 அடி, 3 அடி தான். 3 அடி தூரம் தான். 3 அடி தூரம் நம்முடைய ஜபம் போயிடுமா? போயிட்டா பெரிய விஷயம்தான். அயலான் நம்ம யோசிப்போம். மனக்லேசத்தை பற்றி அப்ளிகேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல். மனக்லேசத்தினுடைய காரணங்களை கண்டுபிடிக்கிறது அவசியம். ஆனால் மனக்லேசத்திலிருந்து வெளியே மன மகிழ்ச்சிக்குள்ளே வந்துடணும். மன மகிழ்ச்சி நாட்டாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்கிறது, ஒன்றும் இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறது, கேர்லெஸ்ஸாக இருப்பது, வாட் டு ஐ கேர், கிடைச்ச வரைக்கும் ஆகும். நான் ரொம்ப பட்டுக்க முடியாது. மனக்லேசம் அடையிறதுக்கு சூழ்நிலை வரும். அதான் மனக்காயங்கள்னு கூட சொல்லலாம். அதுக்காக தான் ஒரு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். காயங்களை ஆற்றுகிறார். காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவனே அவருக்கு ஒரு காரியம் இருக்குது. ஹலோ, இட்ஸ் ஆல் இன்வால்வ் இன் ஒன் சிங்கிள் கான்செப்ட். பரபா 4 விதமான சுவாபங்கள் இருக்குது. அதில் இந்த ஃப்ளெக்மேட்டிக் அப்படின்னு ஒரு சுவாபம் இருக்குது. அது என்னென்னா, அதான் என்ன சொல்லுது, மீனுக்கு வால் பாம்புக்கு மூஞ்சிங்கிற மாதிரி ரெட்ட வேஷம். எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க விரும்புகிறது. நான் கமிட்டன்ட் பிஹேவியர் ஆர் ஹேங்கிங் லூஸ், கட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் கேலரியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குற சமுதாயம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். புரியுதுங்களா? கர்த்தராகிய இயேசு பேதுருக்கு சொன்ன அந்த வார்த்தை பேதுரை உருக்கிருச்சு மனக்கசந்து எழுதார். நான் யூதாஸ் காரியத்துக்கு நான் செய்த காரியம்
ஒரு மேலோட்டமான ஒரு துக்கத்தை, அதிருப்தியை, ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அவன் எப்படி நினச்சிருப்பான், சிம்சோனை போல இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துட்டோம், இயேசு கிறிஸ்து பயங்கர வல்லமையுள்ளவர், இவங்களெல்லாம் மூஞ்சில் கரியப்பி ஆர்கியூமெண்ட் வின் பண்ணி தன் ராஜ்யத்தை ஸ்தாபித்திருப்பான்னு கூட யோசித்துருக்கலாம். தப்பு கணக்கு போட்டான். அப்போது அவன் கணக்கு தப்பானதுனால அவனுடைய அந்த கண்ணோட்டத்திலேயே வெற்றி சிறந்துருவோமா, நம்முடைய காரியம் ஜெயமாக முடியுமா அப்படின்னு நினச்சி வெற்றியாக ஆகாததுனால இது யூதாஸ் காரியத்தை வந்து நான்று கொண்டு செத்தான். ஏன்னா இனிமேல் இவங்க தான் சதி திட்டம் பண்ணி இந்த வலையில் மாட்டிட்டோங்கிற மாதிரி அவங்க சொல்லுது. அவனுக்கு தெரியும். ஆனாலும் குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அப்படின்னு டூ லேட் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி கண்ணு கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம். கவனமாக இருப்போம். இதெல்லாம் பிரசங்க வாக்கியமாக உங்களுக்கு சொல்லலை. மனம் பாரமாக இருக்க தேவையில்லை. உங்களுக்கு மனக்லேசத்துலேருந்து வெளியே வருவோம். தேவையுள்ள காரியத்துக்கு நம்ம பாரம் அடையணும், ஆத்ம பாரம் அடையணும். தேவனுடைய பாரத்தை சுமக்க, கர்த்தருடைய சிந்தையை சுமக்க நமக்கு கிருபை வேணும். ஆமாம், நீங்கள் பெண்கள் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும். ஏற்கனவே வயிற்றில் ஒன்று சம்மந்து இருக்கும்போது வேறு சுமையை உங்களால் எப்படி சுமக்க முடியும்? ஸோ உங்களுக்கு அது புரியுதில்ல, ரொம்ப தெளிவாக புரியுது. அந்த முதல்ல சுமையை இறக்கி வைக்கணுங்கிறது தான் உங்களோட பெரிய தரிசனமாக இருக்கும், இலக்காக இருக்கும். அப்படி அதனால் உடனே பிள்ளை உண்டானே பிள்ளை இறக்கி வைக்க முடியுமா? கண்டிப்பாக அந்த 9 மாதம் சுமந்து தான் ஆகணும். ஒவ்வொரு மாதம் ஒரு பாடு, ஒவ்வொரு நெருக்கம், ஒரு அசௌகரியம், ஒரு கஷ்டம். உங்களுக்கு ஒரு கஷ்டம், உள்ளே இருக்கிற குழந்தைக்கு சுகம். பாயிண்ட்டாக தான். ஆனால் உங்களுக்கு இருக்கிற சுகவீனம் குழந்தைய தாக்கிடக்கூடாதுங்கிற கவனம், கரிசனை, அதுதான் அந்த கர்ப்பத்தினுடைய காவல். ஹல்லேலூயா. நீங்கள் இது மாதிரி விஷயங்களை எவ்வளோ உட்காந்து தியானித்து பலம் அடைந்து உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பிரகாசிக்கணும், எவ்வளோ உப்பாலத்துக்கு சாரம் ஏறி இருக்கணும், சுவை இருக்கணும். இன்னும் எவ்வளோ அதிருப்தி உங்களுக்குள்ளே இருக்குது. இன்னும் எவ்வளோ குவாரண்டைனில் இந்த நாட்களில் என்ன அளவுக்கு பலம் அடைகிறீங்க, என்ன அளவுக்கு தைரியம் அடைகிறீங்க? யோசிங்க யோசிங்க யோசிங்க. இப்படி ஆகி போயிடுச்சேங்கிறது ஆன பிற்பாடு யோசிக்கிறத விட, ஆன பிற்பாடு அடுத்தது இனி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன யோசிக்கலாம், இனி இது தோணாமல் இருக்கிறதுக்கு அது கவனமாக எப்படிலாம் நடந்து கொள்ளலாங்கிறதான் யோசிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு ஆயத்தமாகணும். இது இவங்களால் ஆச்சு அவங்களால ஆச்சுன்னு திரும்பி அதே பீராகிறத விட, ஆனதாச்சு நம்ம எல்லோரும் சேர்ந்து, இல்லை நான் என்னுடைய பங்கை இதில் நிவாரணம் காண்றதுக்கு முன் வருவேன் அப்படின்னு நீங்களும் நானும் முயற்சிக்கணும். பரிசுத்தாண்ட நீங்கள் வசனத்தை தியானிக்கும்போது பேசுங்க, அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 2 கேரக்டர் பார்த்தோம். ரோமருக்கு எழுதுகிறோம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு காரியம் பார்க்குறோம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 4 என்ன வாசிக்கிறோன்னா, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இப்போ பாவத்தின் விளைவாக மனக்லேச அனுபவத்தை நம்ம பெறக்கூடும் என்பதால் நாம் விடாமுயற்சியுடன் இருந்து தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு போதனை அளிக்குமாறு வசனத்திலே தேவன் எடுத்துக்காட்டுகளாக அவர் காண்பித்துள்ள இந்த வாழ்க்கை சரிதை மிக்க இந்த கதாபாத்திரங்களை நாம் நினைத்து பார்ப்பது அவசியம். சிந்தி போன பாலை பற்றி அழுகிறது மதியினம். இனி பாலை சிந்தாமல் இருக்கணும். பாலை ஜாக்கிரதையாக கொண்டு போகணும், பாத்திரத்தை ஜாக்கிரதையாக கொண்டு போகணும். எதை எடுத்தாலும் டபாலும் கீழே போட்டு உடைக்கிறது. இப்போ என்ன போச்சுன்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் தப்பு.
அதே நினச்சி நீ நான் செய்யவே மாட்டேங்கிறதும் தப்பு. உடனே காசு கொடுத்துட்றேன், வாங்கி கொடுத்துட்றேன், நான் பொருளை கொடுத்துட்றேங்கிறது தப்பு. வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லை, காசு இருக்கிற வரைக்கும் வாங்கி கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் நம்ம எல்லாருமே மொக்கத்தனமாக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பெரிய புத்திசாலித்தனமாக வயசானவங்களோ சின்னவங்களோ இல்லை எல்லா நிலையில் இருக்காங்க. வசதி இருக்கிற வரைக்கும் அதை செய்யலாம். மூக்கை நறுக்கிட்டோம், உடனே நம்ம மூக்கை வெட்டி ஒட்ட வைக்க முடியுமா? இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஒரு தடவை மூக்கை நறுக்கினா பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு கொடுத்துடலாம் காசு. அது லட்சக்கணக்காகுமே. எத்தனை பேர் மூக்கை நறுக்கி எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணிருக்கு. ஸோ தட்ஸ் a wrong option and attitude. அது நமக்கு தேள் கொட்ட மாதிரி உணர்வு வரணும். செய்து தப்பு, இதில் என்ன பெருமை வேண்டியிருக்கு, சாரி சொல்லுதில்லை, இனிமேல் நான் ஜாக்கிரதையை காண்பிக்க ஆரம்பிக்கணும். யூ ஷுட் ஸ்டாப் கமிட்டிங் தட் மிஸ்டேக்ஸ். மனுஷன்னா தப்பு தான் பண்ணுவாங்கிறது தான் தப்பு. அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயும் நான் ஒரு தப்பு பண்ணலாம், நமக்கு இடம் இருக்குது, we have room, we have allowance. எனக்கு அதை குறித்து சொல்ல கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. எனக்கு இருக்கிற வேத அறிவில் பரவாயில்ல, கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கலாம், இப்போ என்ன போச்சு, அதை பாவம்லாம் செய்யாமே இருக்க முடியாது, பரவாயில்ல, அதுக்காக தான் நான் சிலுவையில் மறித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலையே. பாவம் செஞ்சிட்டோன்னா அவர் ஏற்கனவே நமக்காக பரிந்து பேசுகிறாரு, ரத்தம் சிந்திட்டாருன்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். 4 பார்க்கும்போது உலகத்தில் இருப்பாங்க பார்க்க உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ளே இருக்கிற பெரியவர்னு சொல்லி தான் பெரிய தப்புகளே கூட பண்ணிடுறோம், அது கூட சூடு சொரண உணர்வு இல்லாமல். It is not fair enough or it is not sufficient enough for us to have remorse. மன துக்கம் மாத்திரம் அடைகிறது பத்தாது, அது கூட அடையிறதில்லை இந்த காலத்தில். அதனால நாம் மன துக்கம் அடைஞ்சிடக்கூடாது, எழுமணும். இப்படி பலருக்கு எல்லாருக்கும் சேலஞ்ச் இருக்கு. ஊருக்கு உபதேசம் பண்ணுற ரொம்ப ஈஸி, அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிறது ஈஸி, சுவாரஸ்யமாக கதைகளை சொல்கிறது ஈஸி, பல காரியங்களை எடுத்து வைக்கிறது ஈஸி, இது மாதிரி சப்ஜெக்ட் டைட்டில் பல விஷயங்களை எடுத்து சொல்கிறதுலாம் ஈஸி. மனக்லேசங்கிறது மனதில் ஏற்படுற கிளேசம் உண்மையாகவே கிளாஷ் வரும்போது தான் அது ஒரு கிளாஷ், அது ஒரு பெரிய பாதிப்பு, அது ஒரு கைகலப்பு. ரெண்டு மனசுக்கு கைகலப்பு, அதுலேருந்து கலகலப்பு போய் கசப்பு ஏற்படுது, காயங்கள் ஏற்படுத்திக்கிறோம், வேறு தானாக ஏற்படுதில்ல, இடம் கொடுக்குறோம், ஏற்படுது. ஆமாம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்ங்கிற அது ஒரே நிறைய மணிக்கணக்காக நம்ம யோசிக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், இடம் கொடாமலும் இருங்கள். இடம் கொடாமல் இருங்கள்ங்கிறது ஒரு உண்மை, இடம் கொடாமலும் இருங்கள்ங்கிறது பெரிய உண்மை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவனங்களை விட்டு ஓடி போவான். இல்லை 3 மடங்கான உண்மை இருக்குது. முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் பிசாசுக்கே எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நின்றுட்டு கத்தாவே உதவி செய்யுங்க, அவன் போட்டு நசுக்கிட்டு இருக்கான், கசைஞ்சிக்கிட்டு இருக்கான், கசக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியாக வராது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான். ஏன்னா ஏற்றுட்டு இருக்கான். இப்போ இந்தியா ஏற்றுக்கலைன்னா சீனா இவ்வளோ வரும். ஏற்கனவே தான் திருத்தனமாக வந்திருக்காங்க, இவ்வளோ தூரம் 8 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்திருக்குதா சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அது மாதிரி தான் எழுத்து நிற்கணும். பஞ்சசீல கொள்கை தான், ஆனால் தேசத்தினுடைய எல்லைகள் இறை ஆண்மை மிக்கவைகள். எல்லாருடைய நாட்டை குறித்து நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் மதீனமாக இருக்கணும் அவசியம் இல்லை. அதிலெல்லாம் தேவையில்லாத மொக்கையான ஆர்கியூமெண்ட்டு அவசியம் இல்லை. டோன்ட் ஹேவ் டு. பூர்வ எல்லைக்குறிகளை மாற்றாது இருப்பாயாக என்பது பரிசுத்த வேதம் கிரந்தம். பூர்வ எல்லைக்குறிகளை மாற்றாது இருப்பாயாக. ஓகே, இந்த
மலைப்பாங்கான பகுதிகளில் ஃபென்ஸ்லாம் போட்டுலாம் காமிக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி பனிப்பாறை எப்பயுமே சப்-ஜீரோ டெம்பரேச்சர்ஸில் வந்து பனி உருகிருச்சுன்னா நம்ம உத்தி மாறிடும், எங்கே இருந்துச்சுன்னே தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல் ரியலி டிஃபிகல்ட் பொசிஷன். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ அந்த வார்த்தையின் உண்மையில் இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஏற்றுங்கள், அப்போ நம்மளை விட்டு ஓடிப்போங்க. மனக்லேசத்தை நம்ம ஏற்று நிற்கணும். வசனத்தின் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களால் நமக்கு போதனையாக எழுதியிருக்கு. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். அதுதான் இங்கே பெரிய ஒரு ஆறுதலான விஷயம், வெளிச்சமான விஷயம், மங்களமான விஷயம். தத்துவங்கள் இல்லை. philosophies are empty. They are flowery, they are really catchy, they are really flamboyant. அதாவது டாம்பிங்கமாக இருக்கலாம், பிரகாசமாக இருக்கலாம், கவர்ச்சியாக இருக்கலாம், செய்யுள் நடையாக இருக்கலாம், கவிதை நடையாக கவிநயம் கொண்டதாக இருக்கலாம். பெரிய கற்பனை உலகத்தில் கொண்டு போகணும். ஆனால் கிரவுண்ட் ஜீரோ லெவலில் தத்துவம் வேலை செய்யாது. சத்தியம்தான் வேலை செய்யும், உண்மை தான் வேலை செய்யும். தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. தேவனுக்கு நம்மளை நல்லா தான் தயார்படுத்துகிறார். பொய் சொல்லி நம்ம ஆயத்தப்படுத்துறதே இல்லை. தவறான நம்பிக்கைகளை குறித்து நம்மை ஆயத்தப்படுத்துறதே இல்லை. He prepares us always telling us the truth. தேவன் நன்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், மாறாதவர். ஆக வசனங்களாலே ஆறுதல் பெருகும்படி, பொறுமை பெருகும்படி சங்கீத புத்தகங்களே அதிகமாக வாசிக்கலாம். அதான் ரொம்ப எளிய புத்தகம், யாவருக்கும் உதவியாக அமையும் புத்தகம். நீதிமொழிகளை வாசிக்கலாம், சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கணும். குறிப்பாக மத்தேயு 5, 6, 7 அடிக்கடி வாசிக்கணும். ஆண்டவர் வாயை திறந்து ஸ்தோத்திரிக்கணும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கிறிஸ்துவ நிமித்தம் இடத்துல நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் அவர் நிமித்தம் நமக்கு பாடுபடுவதற்கு அருளப்பட்டிருக்கிறீங்க உண்மையை நல்லா கபசூர குடிநீர் அதுபோல் நீங்கள் குடிச்சிடணும். இன்றைக்கி தான் வாங்கி குடித்தேன். ஏன்னா தொற்று இங்கே டவுனில் பயங்கரமாக பெருகிட்டு வருது. பயம் கிடையாது, ஆனால் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா எனக்கு வயசாகுது, அடிக்கடி இந்த மாதிரி தொண்டை கரகரப்பு, சளி இருக்க மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கொரோனா இல்லைங்கிறது தெரியும். ஏன்னா வேறு நிறைய சிம்டம்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, இல்லை அதெல்லாம் வந்து அது இந்த பிரசங்கம் பண்ணும்போது தான் தொண்டையை பிடிக்குது, மற்ற நேரத்தில் ஒழுங்காக தான் இருக்குது. அப்போ அது ஒரு சாத்தான் தானே. இருந்தாலும் இப்போ அந்த சாத்தானை அறுக்கிறதுக்கு தான் கபசுர குடிநீர். எல்லாமே இந்த கஷாயம்லாம் பார்த்திங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே தே ஆர் ஸோ பிட்டர். எப்படி இருக்குன்னு விதத்தில் வாசிக்கிறோம். கத்தை நம்ம சிக்ஷிக்கும் போது கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய பரீட்சைகள் இதெல்லாம் நமக்கு தற்காலிகமாக வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிற்பாடு நீதி ஆகிய சமாதான பலனை தரும். அதில் பழகணும். அப்படியே எப்போ பார்த்தாலும் அப்படியே புன்முறுவலாக இருப்போம், மேலோட்டமாகவே பழகுவோம். டீப்பாக பழகினா பிரச்சனை, காயப்படுவோம், பிரச்சனையாகும். அதான் வந்துட்டு ஏன் எல்லோரும் அப்படி தானே இருக்காங்க, மன்னிச்சு மறப்போம் அப்படின்னு இல்லை. சில விஷயங்களை நம்ம நேருக்கு நேரம் சந்திக்க தான் வேணும். சில தவறுகளை தட்டி தான் கேட்கணும். சில குற்றம் குறை பிசகுகளை சரி பண்ணணும். சில விஷயங்கள் 1 மில்லிமீட்டர் தப்புனாலும் பெரிய சேதங்களை ஏற்படுத்தும், பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். சிலது மைல் கணக்காக தள்ளி போனால் தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ அந்த சமயத்துக்கு ஏற்ற புத்தி, அந்த டிசைன்மெண்ட், பகுத்தறிவு நமக்கு வேணும். ஆவிக்குரிய பகுத்தறிவு, ஆவிகளை பகுத்தறிவும் வராம், ரெண்டுமே நமக்கு தேவை, ரொம்ப தேவை, சரியாக தேவை. அதனால் இதை குறித்து நம்ம கவனமாக இருப்போம். ஓகே, நான் இன்னும் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதுக்கு நேரம் இருக்கா இல்லைன்னு தெரியல, நான் பார்த்துப்பேன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் நேரம் இருக்குது. அதனால் மனக்லேசத்துக்கு வழிகாட்டக்கூடியதான காரணங்கள் எவை, அதை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். மீதி காரியங்கள் அடுத்த வாரம் தொடர்ந்து அதை எப்படி ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் அட்லீஸ்ட் இன்னும் 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே சிந்திச்சு முடிப்போம்.
நாம் மனக்லேசமடைய பல காரணங்கள் ஏற்படும். உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், சமுதாய ரீதியான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், நட்பு ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், என்ன மாதிரி நூதனமான காரியங்களாக இருந்தாலும் இப்போ இந்த கொரோனா காலத்தில் பாருங்கள், அவ்வளோ பேர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வீட்டில் அடைச்சி போட்டுட்டு ஒரு ஜெயில் அடைச்சி போட்டால் எப்படி இருக்கும்? பயங்கர பாதிப்பாக இருக்கும். இப்போது இப்படினாலும் இதுலேருந்து நம்ம விடுதலை பெற போகிறோம். நம்ம வீடு வாசலோடு தான் இருக்கிறோம், குடும்பத்தோட பிள்ளைகளோடு தான் இருக்கிறோம். ஆனால் மனம் இருக்கும், அப்படி இருக்குது. ஆனால் இந்த ஆயுள் கைதியில் யோசித்து பாருங்கள், கடுங்காவில் அனுபவிக்கிற யோசித்து பாருங்கள். குறிப்பாக கொரோனா கூட 14 days 15 days தான் சொல்கிறாங்க. மேபி ஈவன் 1 month கூட வச்சுக்கலாமே. அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எப்படி இருக்கும்ல, சில நேரத்தில் இப்போ சமயத்தில் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கன்றாவே இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்களை அப்படியே தனியாக அனுப்புகிறாங்க. அது ஒரு சின்ன மூட்டையை தூக்கிட்டு போகும்போது அப்படியே இருதயமே உடைகிற மாதிரி இருக்குது. வெரி பிட்டியபிள் இல்லை. அப்புறம் ஆனால் குழந்தைங்க சுகமாகவும் தனியாக வீட்டுக்கு வருது, அது ஒரு பெரிய ஆனந்தம். ரெண்டுமே ரியலி சேலஞ்சிங் இஷ்யூஸ். ஆனால் இது தற்காலிகமானது தான். அதுவே நமக்கு வந்து குவைட் ஷாக்கிங் இல்லை. அதை நம்மளால் இன்வைட் பண்ண முடியல சந்தோஷமாக. ஆனால் மன கிளேசங்கிறது பாருங்கள், மனதோடு இருக்கும். மனசை வந்து கழட்டிலாம் எங்கேயும் வைக்க முடியாது, மாட்ட முடியாது. ஒரு ஓவர் கோட் போட்டுக்கிட்டு அதை கழட்டி ஹேங்கரில் மாட்டலாம், சட்டையை கழட்டி மாட்டலாம், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். மனசை எங்கேயும் கழட்டி மாட்டுறது. மனசு கலண்டு போகாமல் இருக்கிறதுக்கு, கலண்டு போன மனசை, தள்ளாடி போன மனசை திடப்படுத்துறது தான் தேவனுடைய இருதயம். மனசுக்குள்ளாகவே தேவன் மாற்றத்தை தந்து மனசில் இருந்த காயங்களை ஆற்றி மன மகிழ்ச்சியும் முக மலர்ச்சியும் தரதான் அவருடைய காரியம். அகம் கெட்டு போனதை ஆண்டவர் வந்து அதை புதிதாக்கி அகத்தின் அழகு முகத்திலேன்னு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் செய்கிறார். ஸோ சில திறவுகள் வசனங்களாக இந்த விஷயத்துக்காக வாசிச்சுட்டு இருக்கிற நேரத்துக்குலாம் ஒரு காரணமாக நம்ம பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்யணும். இல்லைன்னா நம்ம ஜாம் பண்ணி முடிப்போம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 14 அதில் வாசிக்கிறோம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனையே விரும்பாமல் நம்ம வாழக்கூடாது. எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை அப்படின்னு வாழ்கிறதும் மகாமதியினம். சிலருக்கு இது நான் இந்த விஷயத்தை நான் வந்து முதல் முறையாக சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதனால் இந்த சப்ஜெக்ட் நாங்கள் எடுத்து பேசினோமா, இந்த மாதிரி பேசினோமாங்கிறது ராணிக்கு எனக்குமே ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் ரொம்ப திகைப்பாங்கன்னு அப்படின்னு நம்ம தான் ஆசைச்சோம். விழுந்து போவார்கள், வீழ்ச்சி ஏற்படும், தோல்வி ஏற்படும், நட்டம் ஏற்படும். சிலர் ஆலோசனை கேட்கவே விரும்பாமல் இருப்பாங்க, சிலருடைய ஆலோசனை கேட்க விரும்பாமல் இருப்பாங்க, பலருடைய ஆலோசனை கேட்க விரும்பாமல் இருப்பாங்க. ஒருவருடைய ஆலோசனை மாத்திரம் கேட்கணும் விரும்பாங்க, அவங்க கொடுக்காமல் இருப்பாங்க. சிலர் வந்து தங்களுக்கு வேண்டிய நண்பர்களை ஆலோசனை கேட்பாங்க, தவறான ஆலோசனை கேட்குறத பழகிருப்பாங்க. யெரொபெயாமை பற்றி ஓரளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் கேட்டீங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் தியானித்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருந்து சப்பக்கட்டு கட்டுறவங்க, ஆமாம், இதெல்லாம் நம்ம கவனிச்சிக்க வேண்டியதுதான். நம்ம வயசுக்கு உரியவங்களோட ஆலோசனை மாத்திரம் எப்போயும் நமக்கு சரியாக இருக்காது. ஆனால் அவங்ககிட்ட சரியான ஆலோசனை இருக்காதுன்னு எல்லாத்தையும் எடுத்தவங்க ஒருத்தன்னு சொல்லவும் முடியாது. முதிர்ந்தவருடைய ஆலோசனை தேவை, நிறைய முடிவுள்ளவருடைய ஆலோசனை தேவை, ஆன்றோர் சான்றோடைய ஆலோசனை தேவை. அது மனுஷிக ரீதியில் விஷயங்களுக்கே அது தேவை. ஆனால் தேவனுடைய சாயலை பெறும்படி ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படி கர்த்தருடைய வேத வசனத்தின் ஆலோசனை நமக்கு தேவை. கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் முதற் காரணர். ஸோ we need to go to the
வேர்ட் ஆஃப் காட். அதுலேயுமே கர்த்தருடைய வேதத்தில் அதிகமாக பரிச்சயமும் பழக்கமும் நீதியின் வசனங்களிலே பழகிய இடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்பது அவசியம். ஆமாம், ஃபேவரட்டிசம் இதுலேயும் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். சிலருடைய போதகங்களை தான் நம்ம கேட்டு பழகிருப்போம், அது மாத்திரம்தான் ஆலோசனைன்னு அப்படியே வேத வாக்கு மாதிரி பேசிட்டு போவோம். ரொம்ப நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இல்லாதனால ஜனங்கள், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்த ஆலோசனைக்காரர்களை தெரிவு செய்வதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஆலோசனைக்காரர்கள் ஆலோசனை கர்த்தாவான கர்த்தரோடு அவர்கள் ஐக்கியமாக இருப்பது என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும். ஒருவன் வேத வாக்கியங்கள் முடி பிரசங்கியாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. கருத்து செறி மிக்க சொல், திறமை மிக்க சொல், வன்மை மிக்க விதத்தில் பிரசங்கிப்பது, போதிப்பது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், சவாலாக இருக்கும். ஆனால் வேத வசனத்தின்படி பிரசங்கிக்காவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. மரித்த உடனே பிதாவின் மடியிலே விழிக்க முடியாதவர்களாலே நித்திய வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் போதகங்கள் ஒரு மேடையில் தான் போதகம் என்று அவசியம் இல்லை. 1-to-1 நம்ம கலந்து ஆலோசிக்கிற ஆலோசனைகள், ஷேரிங் அண்ட் கேரிங், group discussions, team discussions, browsing through the internet, இதெல்லாம். அப்புறம் பெரியவருடைய ஆடியோ வீடியோஸ் கேட்குறது, அனுபவமிக்க குடும்பஸ்தருடைய காரியங்களை பற்றி கேள்விப்படுவது, கேட்டறிவது, சோஷியல் ஃபங்க்ஷன்ஸில் அட்லீஸ்ட் 1 or 2 அவசியமான விஷயங்களிலே பங்கு பெற்று அங்கு கவனிப்பது த்ரூ ஆப்சர்வேஷன். எல்லாமே வேர்பலாக நமக்கு ஆலோசனை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. சில இடத்துக்கு போனவொடனே சில இடத்துடைய தன்மைகள், அதனுடைய சுற்று வட்டாரங்களே நமக்கு பல ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கும். இது வரவேற்கப்படத்தக்க இடம், இது பாதுகாவலான இடம், இது பங்கமான இடம், இது இன்ஃபெக்ஷியஸ் பிளேஸ், இது சுகமான இடம், இது சுத்தமான இடம், இது மேன்மையான, இது பசுமையான இடம், இது வறட்சியான இடம், இது வேதனையான இடம், இது திகைப்பான இடம், இது அச்சம் மிக்க இடம். இதெல்லாம் நமக்கு எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்கிற முயற்சிகளிலே, பயணப்படுகிற பயணங்களிலே, அடைந்த எல்லையில், தாபரமாக நமக்கு கொடுக்கப்படும் எல்லையில் அநேக விஷயங்கள் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. அநேகர் நம்மோடு பேசுவார்கள். அநேகர் நம்மிடத்தில் நல்லா பேசிகிட்டே இருக்கிறவங்க ஒரு சூழலில் வரும்போது அவங்களுக்கு ஏற்படும் அந்த சூழலில் நம்மக்கிட்ட அவங்க திடீர்னு மூஞ்சி காமிச்சிடுவாங்க. அது ரொம்பவே நல்லது. மூஞ்சி காமிக்காமல் அப்படியே அமுக்குனித்தனமாக இருக்குது, ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக ரிஜெக்ட் பண்ணுறது துரோகம். அதெல்லாம் ரொம்ப நாசமான எண்ணம். உங்களுக்கு கேட்கறது பிடிக்காது, அதனால நான் ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியாது. நம்முடைய வெறுப்பை நம்ம மரியாதையோடும் பண்போடும் பணியோடு தெரிவிப்பது அவசியம். வெளிப்படையாக தெரிவிப்பது அவசியம், மறைமுகமாக தெரிவிப்பது அவசியம். அதை இங்கிலீஷில் சொல்வது போல் we agree to disagree, we agreeably இல்லை we agree to disagree agreeably. அதான் நாங்கள் ஒரு விஷயத்தை குறித்து எங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது, ஆனால் நாங்கள் ஒத்துக்க போகிறதில்ல. நான் ஒத்துக்க போகாத விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வெறுப்பை நாங்கள் நிராகரிப்பை தெரிவிக்கிறோம். அதுக்காக நாங்கள் அநாகரிகமாக நடந்துக்க மாட்டோம், பொல்லாத வார்த்தைகளை பேச மாட்டோம், கை காலை தூக்கி அடிக்கவோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண மாட்டோம், கேவலப்படுத்த மாட்டோம், அவமானப்படுத்த மாட்டோம், பின்னே பேச மாட்டோம், முதுகுக்கு பின்னே பேச மாட்டோம், புரணி பேச மாட்டோம். Praise the Lord. So many things are there. மனக்லேசத்துக்கு வழிகாட்டக்கூடியதான காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆலோசனைகள். அப்போ நானே ராஜா, நானே மந்திரி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய இப்படி இருந்தால் ஆலோசனைலாம் நம்ம கண்ணுக்கே நம்ம நீதிமானம் இருந்தால் சரியாக வராது. We have to look into others' lives.
பலருடைய வாழ்க்கை நமக்கு பாடங்களை படிப்பிக்கும். டிவி பார்க்குறீங்க, பத்திரிகை வாசிப்பீங்க, நியூஸ் பேப்பர் வாசிப்பீங்க, இப்போது இணையதளத்து மூலம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் இருக்கிறீங்க. சும்மா இந்த மாதிரி வேடிக்கை பண்ணி டிக்லிஷாக ஒரு மாதிரி அந்த மாதிரி காரியத்திலேயே மாத்திரம் கவனமாக இருக்காதீங்க. இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சீரியஸெல்லாம் இருந்தால் பிடிக்காது அப்படின்னு. சீரியஸாக இருக்க பிடிக்காதுன்னா, அதாவது நான் வந்து பொறுப்பாக அந்த இடத்துல பொறுப்பாக இருக்கிறது பிடிக்காதுங்கிறது தான் சொல்ல வராங்க. மூஞ்சி சீரியஸாக வச்சுக்கிறது அது வந்து நம்ம தெரிஞ்சிருமே, வெளிப்படையாக தெரிஞ்சிருமே, அது வேறு. அதுக்காக ஆண்டவரே சொல்லிக்கல, துக்க வீட்டில் போய் நகைச்சுவை பண்ணாத, சந்தோஷ வீட்டில் போய் ஒப்பாரி வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி நம்ம இருக்கோம்? அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அழுகிறலோடு அழுங்கள், உபத்திரப்படுவதில் உபத்திரவங்க, சந்தோஷப்படுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், நிறைய நீங்கள் வந்து வசனத்தை கொண்டு தான் நீங்கள் தியானிக்கணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் தியானித்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது அவசியம் இல்லைன்னா கூட நீங்களாம் கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது. காலதாமதம் இல்லாமல் நட்டம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீதிமொழி 18:13 ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமாயிருக்கும். ரொம்ப பெரிய பெரிய உண்மை இது. காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமாயிருக்கும். ஒருத்தர் பேச வராங்கன்னா அவங்க பேச விடணும். அது ஒரு மகா முக்கியமான ஒழுங்கு. பேச்சை கேட்கிறவங்களுக்கு, பேசுகிறவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அவங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அது பெரிய தப்பு. அதெல்லாம் ஒரு எதுவும் வெற்றியே கிடைக்காது. வேஸ்ட்டு, கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு. புலம்பிகிட்டே இருப்பாங்க, அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒட்டத்தலைக்கு மகாங்க முடிச்சு போட்டுட்டே இருப்பாங்க. என்ன சொல்ல வந்தாங்க அவங்களுக்கே தெரியாது. ஒரு காரியத்தை ஒவ்வொரு காரியமாக சொல்லணும். ஒரே காரியத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதுவும் சரியாக இருக்காது. இல்லை, ஒரே காரியத்தை சொன்னாலும் தெளிவாக சொல்லணும், முழுசாக சொல்லணும், தேவையான அளவு சொல்லணும், அவசியமானது சொல்லணும், மையமான விஷயத்தை சொல்லணும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் விஷயங்கள நம்ம ஒழுங்காக இருக்க இஷ்டப்படல. வி டோன்ட் டேக் ரிஸ்க்ஸ். அப்புறம் என் அபிப்பிராயம் வரவேற்கப்படாது, எனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்படி சரியாக வருமா? வராது. மனுஷனுடைய காரியத்தை கேட்கும் முன் மறு உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமாக இருக்கும். அதனால் ஒருத்தருடைய ஆர்கியூமெண்ட்டு, ஒருத்தருடைய கேஸ் அவங்க சொல்லும்போது கேட்கணும். வக்கீல் நல்லா கேட்பாங்க, மூத்த வக்கீல் நல்லா கேட்பாங்க, எல்லா குறிப்பும் எழுதிக்குவாங்க. குறிப்பு எழுதிக்கணும். சிலப்போ நான் கவனிச்சிருக்கேன், பேசும்போது நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் பயப்படுவாங்க. ஏங்க அதெல்லாம் எழுதுறீங்கன்னு. ஏன்னா அவங்க நான் சொல்லலையே, அப்படி சொல்லலையே, இப்படி சொல்லலையேன்னு ஐயோ 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 மனக்லேசம். நான் பார்த்த கோணத்தில் அவங்க ஏன் பார்க்கல? அதாவது பிள்ளையாமை பற்றி தான் இதை யோசிக்கணும். தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூலி அமர்த்தி பாலாக கொண்டு போகிறான், 3 இடத்துக்கு கொண்டு போகிறான். ரொம்ப காசு தரேன் ஒரு இடத்துல சொல்கிறான். எங்கேருந்து பார்த்தாலும் கர்த்தருடைய ஜனம், அவங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், அவங்க வித்தியாசமான ஜனம், அவங்க தேவ ஜனங்கிறத கர்த்தர் காமிச்சார். அவன் அந்த இடத்துல சொல்கிற ஒரு பெரிய வாசகத்தை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, சமீபத்தில் அடிக்கடி கூட நான் உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப மகா பெரிய ஒரு உண்மையான விஷயம். அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. தேவ ஆவி அவன் மேல் வந்தது, அவன் சொல்றான். எல்லாமே சரியான ஒரு ப்ரொக்ரெசிவ் பாயிண்ட்ஸ். அதாவது தொடர்ந்து வளர்ச்சியான ஒரு முழுமை பெறக்கூடிய ஒரு குணம். அவன் கர்த்தருடைய வாக்கியத்தை அவன் எடுத்துரைக்கும் போது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. குருட்டு பையன் மாதிரி பேசக்கூடாது.
தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒருத்தன் பேசணும், சர்வருடைய தரிசனத்தை கண்டு பேசணும். அது ரெண்டும் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் தாழ விழும்போது அவனுக்குள்ள ஒரு பணி வருது. ஐயோ, இது என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, ஆச்சரியமான, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டேன் அப்படின்னு தாவீது உணர்றாரு. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. ஸோ இந்த புறக்கண்கள் மாத்திரமல்ல, அகக்கண்கள், ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். மனக்லேசத்துக்கு காரணம் இந்த ரெண்டு விஷயத்திலே திறவுல இவ்வளோ விஷயம் இருக்குது. நமக்கு நேரம் இல்லை. ஓகே, மீதி காரியங்களை பின்ன பார்ப்போம். ஜெபிப்போம். உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய ஜனமாகி எங்கள் ஒவ்வொருக்குள்ளாகவும் ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர், ஊழியர், முந்தினோர், பிந்தினோர், பல நிலையில் இருப்போர், படித்தோர், படிக்காதோர், ஏழை, பணக்காரர்கள், எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு நீர் அனந்த ஞானத்திலே அமைத்து தந்த பின்னணி நிமித்தம், வளர்ப்பு நிமித்தம், நாங்கள் அடையப்பெற்ற சௌகரியங்கள், சலுகைகள் நிமித்தம் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட பல ஆண்டவரை அதிருப்திகள், பேராசைகள், கசப்புகள், கோபங்கள், மூர்க்கங்கள், பிடிவாதங்கள், இவைகளால் உண்டான கிளேசங்கள், துக்கங்கள், மனமடிவுகள், முகம் கோணுதல்கள், முக நாடி வேறுபடும் எல்லா தீங்கிலும் விடுதலை தாங்க. அதனாலே நாங்கள் மன மகிழ்ச்சியின் நாற்றாக இருக்க முடியாமல் எங்கள் மன மகிழ்ச்சியின் ஊற்று வற்றி போய்விட்டதோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. எங்களுக்குள்ளாக ஜீவன் தண்ணீரில் நதிகள் புறப்பட்டு போக முடியும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். ரட்சகர் மீட்பெருமான இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆசீர்வதியும் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்நியனும் ஐக்கியம் வழிநடத்தல் உங்களோடும் என்னென்னைக்கு இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.